வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ், முட்டை, வெங்காயம், குடைமிளகாய், பச்சை மிளகாய், கோஸ், பீன்ஸ், கேரட், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், உப்பு, மிளகுத்தூள், எண்ணெய், கொத்தமல்லி, சோயா சாஸ், சில்லி சாஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி குலையாமல் இருக்கணும். ஒரு 50 ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 4 முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொடை மிளகா, கொஞ்சம் கோஸ், பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் கட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வேக வச்ச ரைஸை அது கூட சேர்த்துக்கலாம். ரைஸில் நம்ம உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியா, ஜீரகப்பொடி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் அஜினமோட்டோ, ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சம் கொத்தமல்லி. இதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.